தலைப்பு கோல்ராஷ் விதி வரம்பு குற்ற மோலார் கத்துத்திறன் வெல்கம். சரி, இது நான் முன்னு படிகளில் மீ எளிமையாக வெல்கிறேன். படிவல் நான் எது பற்றி பேசுறோம்? கடத்துத்திறன் என்பது ஒரு கரைசல் எவ்வளவு நன்றாக மின்சாரத்தை கடத்துரு. அயனிகள் நகர்வதை பாருங்கள். நேர் அயனிகள் ஒரு திசையிலும் எதிர் அயனிகள் எதிர் திசையிலும் நகர்கின்றன. மோலார் கடத்துத்திறன் லம் ஒரு மோல் மின்பகுளி ஒரு பெரிய கனன் அளவில் எவ்வளவு கடத்துதல தடுக்கிறது என்பது சொல்லுகிறது. நீர் சேர்க்கும் போது அயனிகள் ஒருவருக்கொரு மோதுதல் குறைகிறது. இதனால் லெம் ஒரு நிலையான மதிப்பை நெருங்கி லெம் டோகர் ஆகிறது. படிது கோல்ராஷ் விதி அது என்ன சொல்லுது? முடிவற்ற நீர்த்தல் என்பது அயனிகளின் தனித்தனி பங்களிப்புகளின் சூட்டுகைய சமம். இதன் பொருள் ஒவ்வொரு அயனியும் தனக்கென ஒரு நிலையான பங்கேற்பு தருகிறது. NaCl போன்ற எளிய 1-1 மின்பகுளிக்கு Na plus Cl minus NaCl in lem equal to Na plus லில்குலி minus. ஒவ்வொரு லில்குவானது அயனியின் வரம்பு குற்ற மோலார் கடத்துத்திறன். Ax by மின்பகுளிக்கு x நேர் அயனிகள் Ay plus y எதிர் அயனிகள் Bx lem dx லில்குவ Ay plus y லுகு Bx emus. இது ஏன் வேலை செய்கிறது? முடிவற்ற நீத்தலில் அயனிகள் ஒன்றுக்கொருவர் தொடர்பா இல்லாததான். அதனால் அருகிலுள்ள அயனிகள் யார் என்னால் கவலைப்பட தேவையில்லை. பங்களிப்புகள் சூட்டா சேர்க்கின்றன. உதாரணம் NaCl, உதாரணம் KCl, உதாரணம் HCl. ஒரு விரைவான உதாரணம் சரிபார்ப்பு. அட்டவணையில் மதிப்புகளை கொண்டு NaCl in lem dugads Na plus மற்றும் Cn minus சூட்டினா கணிக்கலாம். படி 3 இந்த விதி ஏன் முக்கியமானது? 3 நன்மைகள். நன்மை 1 பலவீன மின்புள்ளிகளுக்கான லெம் டுகு கண்டிதல். விளக்கம் பலவீனன் முழுமையாக பிரியவில்லை. நேரடி நீச்சலுக்கு நீட்டிப்பது கடினம். கோல்ராஷ் விதியால் வலுவான மின்குலிகளின் பலவீனற்றுக்கான லொம்டு உருவாக்கலாம். நன்மை 2 பிரிதல் அளவா கண்டுபிடித்தல். ஆவாய் குல்தில் எம் லொம்டு. நன்மை 3 குறைவா கரையும் உப்புகளை கரைத்திறன் மூலம் செறிவு கணிப்பு. கோத்தியம் சியட்லோ சி rearranged give C equal to K பல் LM பண்டுரிஸ். நாம் மனதில் வைத்திருக்கும் முக்கிய குறிப்புகள். லெம் நீர்த்தலுடன் அதிகரித்து லெம் சாய் நெருங்கிறது. மூடிவச்ச நீர்த்தலியல் அயனிகள் சுதந்திரமா செயல்படுகின்றன. லெம் சேர்க்கக்கூடியது. அயனி பங்களிப்புகளை விகிதாசார் எண்ணிக்கையால் சுட்டினா போதும். இது பலவீனமான மின்குலிகளுக்கு மற்றும் குறைவா கரையும் உப்புகளுக்கு கரைத்திறனை கண்டறிய உதவும். இதுதான் கோல்ராஷ் விதி. தெளிவானது, நேர்த்தியானது மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளது.